ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து பேட்டர்ன் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து வேக்கன்சி வந்து கம்மியாக இருக்கும்போது ஸோ அதேமாதிரி கொஷின் லெவல் வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா 1 மார்க் 2 மார்க்கில் நிறைய பேர் வந்து நல்லா படிக்கிறவங்க, நல்லா நாலேஜான பர்சன்ஸ் எல்லாமே வந்து வேலை இல்லாமல் போயிடுறாங்க. ஸோ இதே இது கொஷின் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலே வராங்க. ஸோ அதனால் டிஎன்பிசி வந்து இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம் வந்து நல்லது தான். ஏன்னா உண்மையாக நல்லா எலாபரேட்டாக படிக்கிறவங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறவங்க, 4 விஷயங்களை தெரிஞ்சவங்க, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து நாட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்போ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்கு இப்படி டிஎன்பிசி சேஞ்சஸ் கொண்டு வர்றது ரொம்பவே நல்லது தான். ஏன்னா இவங்களாம் மக்கப் பண்ண தெரியாது. ஸோ மக்கப் பண்ண தெரியாதவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க ஜென்ரல் நாலேஜ் நல்லாயிருக்கும். ஸோ நாட்டில் என்ன நடக்குன்னு நல்லா தெரியும். ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து அனலைஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் மேலே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஈஸியாக வந்து கேட்டாங்க அப்படின்னா மக்கப் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நாலேஜே இல்லாமல் ஸோ நிறைய பேர் அப்படி கிடையாது, ஒரு சில பேர் தான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து படிக்கிற பேட்டர்னை வந்து மாற்றணும். ஸோ நான் வந்து எப்படி படிப்பேன் அப்படின்னா ஒரு கான்செப்ட் வந்து புரிஞ்சால் மட்டும்தான் மைண்டுக்குள்ளே நிற்கும். மக்கப் பண்ணுறது வரவே வராது. ஸோ நான் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து மக்கப் பண்ணால் கூட எனக்கு ஒரு லைன் ஞாபகத்தில் வராது. ஒரு 5 நிமிஷம் கான்சென்ட்ரேட்டடாக அந்த டாப்பிக்கில் இதுதான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அப்படின்னா எனக்கு அது மறக்கவே மறக்காது. ஸோ இதுதான் என்னுடைய வந்து ஒரு ஸ்டடி பேட்டர்னாகவே இருந்துச்சு. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து டிஎன்பிசியில் 4 வருஷமாக டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஆனால் நான் வந்து ஃபுல்லாக சிலபஸ் வந்து முக்கியமாக படித்ததே கிடையாது. இந்த எக்ஸாமுக்கு தான், அதாவது இந்த போன எக்ஸாம் இந்த எக்ஸாம் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணினேன். லாஸ்ட் எக்ஸாமில் வந்து எனக்கு தமிழும் மேக்ஸ், ஏன்னா மேக்ஸ் எனக்கு எப்போவுமே வந்து ப்ளஸ்ஸு ஃபுல்லாக வந்து போட்டுருவேன். தமிழ் வந்து போன வாட்டி ஸ்கூல் புக்ஸ் கண்டென்ட் வந்து படிச்சிருந்தேன். ஸோ அப்படி படிச்சுமே எப்போவும் அதில் படித்தேன், ஓரளவு போட்டேன். ஆனால் என்னால் ஜாப் வந்து வாங்க முடியல, கட் ஆஃப் பக்கத்தில் வந்துட்டேன். ஆனால் இந்த தடவை அதே மாதிரி தான், தமிழ் வந்து ஃபுல்லாக வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால கிராமர் பேஸ்டு தான். ஸோ அப்போ நம்ம கிராமர் வந்து கண்டென்ட்டு இது வந்தால் இப்படி அதை ரூல்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு ஸோ எப்படி கேட்டாலும் எழுதிடலாம், அதாவது கிராமர் பேஸ்டாக நம்ம எழுதிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் தமிழுக்கு இந்த வாட்டி நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கவே இல்லை, ஃபுல்லாக ஜிகேக்கு தான். ஏன்னா போன வாட்டி நான் ஜிகே வந்து படிக்கவே இல்லை, அதனால தான் மார்க் போச்சு. அதை மைண்டில் வச்சுட்டு இந்த வாட்டி ஃபுல்லாக ஜிகே தான் கவர் பண்ணேன். ஜிகேயுமே எனக்கு மனப்பாடம் பண்ணுறது வரவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் உட்காந்தே படிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 3 மாதம் தான் கிட்டத்தட்ட படித்தேன். அப்போ ஃபஸ்ட்டில் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினேன். ஸ்கூல் புக்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியிலேருந்து 2-3 புக்ஸ்லாம் வாங்கி தான் படித்தேன். அப்புறம் டாபிக் வைஸாக என்ன கொடுத்துருக்காங்க, அதில் வந்து என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ணி அந்த டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தேன். இதுதான் இது, இப்போ இந்த இன்சிடெண்ட்டில் இதெல்லாம் நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2வது வாட்டி திருப்பி என்ன பண்ணுவோம், அதே டாபிக் வரும். அதே மாதிரி ஒரே நாள் உட்காந்து ஒரே பாடத்தையும் படிக்கலை. இப்போ நான் வந்து இந்த குரூப் ஒர்க் நான் எப்படி படித்தேன் அப்படின்னா 3 சப்ஜெக்ட் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பாலிட்டி. அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து நம்மளுக்கு வந்து தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, இந்திய வரலாறு, அது எல்லாமே இந்த லாஸ்ட் யூனிட் இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் நான் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது என்னென்ன பாடத்துலலாம் வருதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு 1 மாதம் ஃபுல்லாக உட்காந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணி என்ன நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ நம்ம ரீட் பண்ணி நோட்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த டாப்பிக்கை பற்றின புரிதல் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இந்த இன்சிடெண்ட் இதுதான், இதில் இவங்களாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, லாஸ்ட்டோட கன்க்ளூஷன் இதுதான் சொல்லிட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓரளவு அந்த ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும். இந்த நாலேஜை வச்சு தான் இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து நம்ம கிராக் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே புரிதல் வச்சு தான் கேட்குறாங்க. கூற்று காரணம் அப்படின்னா நம்மளுக்கு அது புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தால் மட்டும்தான் ஓரளவு போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி படித்தா தான் இனிமேல் வந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சனாகவும் மாறலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஈஸியாகவும் எக்ஸாமை வந்து கிராக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இனிமேல் வந்து நம்ம வந்து மக்கப் பண்ணி தான் படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மட்டும் மாற்றிடுங்க. ஸோ மக்கப் பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் புரிஞ்சு அதுக்கப்புறம் மக்கப் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து கை கொடுக்கும். தேங்க்யூ.